Hello friends, welcome back to How to Videos. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட் வேவ் எலக்ட்ரா வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு மாதம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் வந்துட்டு என்னென்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் தென் அதுக்கப்புறம் வந்து இந்த போட் வேவ் எலக்ட்ரா வாங்கினா எப்படி இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போட் வேவ் எலக்ட்ரா பற்றி நம்ம ஃபுல்லாக இன்டெப்த் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் அன்பாக்சிங் ரிவ்யூ வந்து முதல்ல வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இதை பற்றி பார்க்கலாம். இந்த போட் வேவ் எலக்ட்ரா நமக்கு அமேசான் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1800 சேல் ஆகிட்டு இருக்குது. போட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நமக்கு வந்து பார்த்து 2000 கிட்ட சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசர் லுக்கில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட் வேவ் எலக்ட்ரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுன்னு இருக்குது. இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங். தென் பேக் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் எல்லாம் அனிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட் வேவ் எலக்ட்ரா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சார்ஜர் கேபிள் இருந்துச்சு. தென் ஒரு சில யூசர் மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த போட் வேவ் எலக்ட்ரா டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.81 இன்ச் டிஸ்பிளே. ஸோ இது எல்சிடி டிஸ்பிளே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல நமக்கு வந்து கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு. ஸோ நம்ம போட்டோட எக்ஸ்டென்ட் ப்ரோ வந்து முதல்ல வச்சிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே. ஸோ ரெண்டுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி வந்து பார்த்து மொக்கல்ல. ஸோ எல்சிடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த AMOLED அப்படின்னாலும் எல்சிடி வந்து பார்த்தா நல்லா கிளியராக தான் இருக்குது. டெக்ஸ்ட்லாம் நல்லா கிளியராக இருக்குது. அதுக்கப்புறம் அவுட்டோர்லேயும் நமக்கு வந்து இப்போ டீசெண்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. டிஸ்பிளே வந்து எந்த குறையும் இல்லை, ரொம்ப ஷார்ப்பாக அண்ட் கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பில் குவாலிட்டி. ஸோ இது நமக்கு ஸ்ட்ராப்போட குவாலிட்டி வந்து பார்த்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நம்ம கையில் கட்டியிருக்கும்போது வந்து பார்த்து ரொம்ப வெயிட்டாகவோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸ்ட்ராப்போட ஸ்மூத்னஸ் வந்து ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ரௌன்லாம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நமக்கு வந்து சென்சார் இருக்குது. அது கீழே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கொஞ்சம் இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தா ஸ்பீக்கர் போட்டு வந்துருக்கு. ஸோ நம்ம ப்ளூடூத் காலிங் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது நம்ம கேட்குற சவுண்ட் எல்லாமே அந்த அதுலேருந்து தான் வரும். ஸோ அதுக்கு நம்ம போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமான ஒன்று, வாட்சோட யூஐ பற்றி பார்க்கலாம். ஸோ இது நமக்கு வந்து 160 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதனால் வந்து பார்த்து லேக்ன்ற மாதிரி எதுவுமே ஃபீல் கிடைக்கல. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்வைப் பண்ணும்போது வந்து பார்த்தா ரொம்ப நீட்டாகவே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக வந்து லெஃப்ட்ல ரைட் ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப லேகிங்காக இருக்கும். யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் மென்ஷன் பண்ணாலும் நம்ம ஸ்வைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிஸ்பிளே லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வாட்ச் வெர்ஷன் இருக்குது. அதை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ட்ராக்கர், ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஸ்லீப் டேட்டா, வெதர், அதுக்கப்புறம் மியூசிக் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்து இன்னும் சில கண்ட்ரோல் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஸ்டைலு, தென் அதுக்கப்புறம் ஷட்டர், ஃபைன் ஃபோன், SPO2 ஆக்சிஜன் லெவல் மெஷர் பண்ணுறது, ஸ்டாப் வாட்ச், கவுண்ட் டவுன், தென் அதுக்கப்புறம் அலாரம் கிளாக்கு, கேலண்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப முக்கியமானது ப்ளூடூத் காலிங் பற்றி பார்க்கலாம். இங்கே ப்ளூடூத் காலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த வாட்சை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கூட வந்து பேர் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து போட் வியரபிள் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் பேர் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே தான் காட்டும். ஸோ உங்களோட ஸ்டெப்ஸ் கவுண்ட்டு, அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ண டேட்டா, நைட்டு வந்து பண்ண ஸ்லீப் டேட்டா ஆன் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து அங்கே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் வேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நிறைய வாட்ச் வேஸ் வந்து இருக்குது. ஓகே, இதில் டிஃபால்ட்டாக ஒரு சில வாட்ச் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே நல்லா இருக்குது. க்ளவுடில் வந்து இப்போ நிறைய கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கொடுத்தனால நமக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஒரு சில நல்லா இல்லை. நமக்கு ஒரு 20-30 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்போ 4-5 மட்டும் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. மற்ற எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நம்ம கஸ்டம் பேக் வந்து வச்சுக்க முடியும். ஸோ உங்களோட ஓன் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்பர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரோலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட் வேரபிள் ஆப் மூலமாக பண்ணிக்க முடியும். இந்த ப்ளூடூத் காலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த வாட்ச்லேருந்தே கால் பண்ணிக்க முடியும். நமக்கு மொபைலை கனெக்ட் பண்ணிக்கும் போது கால் வந்தால் கூட நமக்கு காட்டும். நம்ம இங்கேயே வந்து பண்ண அட்டன் பண்ணி எல்லாமே பேசி எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சிங்க் கூட பண்ணிக்க முடியும். ஸோ இங்கிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் புக் ஓப்பன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இங்கிருந்தே கால் பண்ணிக்கலாம். மொபைல் எடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ப்ளூடூத் காலிங்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம மொபைல் வந்து கால் வந்துட்டு இருக்கிறது பார்ப்பீங்க. அதே சேம் டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்லேயே வந்து கால் வருது. ஜஸ்ட் நம்ம அட்டன் பண்ணலாம். வாய்ஸ் நல்லா கேட்குதா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட் வேவ் எலக்ட்ராலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ராகுல், வணக்கம். ஓகே. ஸோ நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமான பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி பொறுத்தவரைக்கும் நம்ம முதல்ல சொல்லுவோம், சார்ஜர் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா பேக் சைடில் போட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு மேக்னெட்டிக் தான், ஜஸ்ட்டு கிட்ட கொண்டு போனீங்கன்னா அட்டாச் ஆயிரும்.
உங்களுக்கு பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்தா 7 டேஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 டேஸ் வந்து பார்த்தா கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ டைம் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஒரு டைம் ரன் பண்ணுறது, சின்ன சின்ன ஸ்டெப் கவுண்ட் அந்த மாதிரி பண்ணாலும் வந்துச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவீங்க. எனக்கு அடிக்கடி நான் கால்லாம் யூஸ் பண்ணுவேன், நோட்டிஃபிகேஷன் நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஹெவி யூஸ் பண்ணும்போது 1 நாள்லேருந்து 2 நாளுக்குள்ள நம்ம வந்து இந்த பேட்டரி வந்து எதிர்பார்க்கலாம். ரொம்ப நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா 1 or 2 டேஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. நீங்கள் நார்மலாக அப்பப்போ டைப் பார்க்குறீங்க, சின்ன சின்ன ஆக்டிவிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5, 6 டேஸ். ஸோ இதுக்குள்ள வந்து கிடைக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட் வேவ் எலக்ட்ரா வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800, 2000 அந்த ப்ரைஸ்க்குள்ள வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போட் எக்ஸ்டெண்ட் ப்ரோ வந்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3300. ஸோ அந்த வாட்சுக்கும் இந்த வாட்சுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸ் தெரியல. ரெண்டுமே நார்மலாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரே விஷயத்தில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆனிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே மட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு எல்சிடி, அது ஆமோட். அந்த எல்சிடி ஆமோடுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தா 1300 அந்த ப்ரைஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமோட் தூக்கிட்டோம் அப்படின்னா அது ரெண்டுமே ஒரே சேம் வாட்ச் மாதிரி இருந்துச்சு. இந்த போட் எலக்ட்ரா பற்றி எனக்கு குறை என்ன ஏதாவது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வந்து பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே நமக்கு வந்து இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள என்ன இருக்கணுமோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு பெரிய பிரச்சனை நான் எதுவும் பார்க்கல. போட் எலக்ட்ராக்கான பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.